மதுரையில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனைவியே மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு முன்னாள் காதலனை ஏவி கணவனை தீர்த்து கட்டியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பகீர் பின்னணி என்ன? திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலமாக தன்னுடைய முன்னாள் காதலனுடன் பழைய உறவை புதுப்பித்த விவகாரத்தில் நிகழ்ந்த கொலை சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. காதலனுடன் சென்றவரை மீண்டும் ஏற்றுக்கொண்ட கணவன் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டாரா? கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே சாமநத்தம்பூதியை சேர்ந்தவர் தனசேகர பாண்டியன் என்ற செந்தில். 33 வயதான இவர் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்துள்ளார். இவருக்கு அவனியாபுரத்தை சேர்ந்த 25 வயதான காவியா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். அதிமுக நிர்வாகியான தனசேகரன் சாமநத்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே டீக்கடை நடத்தி வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று காலையில் டீக்கடை வாசலில் வைத்து 6 பேர் கொண்ட கும்பல் தனசேகரனை கழுத்தை துண்டித்து கொடூரமாக வெட்டி கொன்றது. மதுரையை உலுக்கிய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சிலைமான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சந்தேகத்தின் அடிப்படையில் தனசேகரின் மனைவி காவியா உட்பட 4 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் திருமணத்திற்கு முன்பு தன்னுடைய பள்ளி தோழலான மதுரை வில்லாபுரத்தை சேர்ந்த கார்த்திக் என்கிற குட்டி பேச்சியை காவியா காதலித்து வந்துள்ளார். பிறகு தன்னுடைய காதலை மறந்து தனசேகரனை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார். 2 குழந்தைகளுக்கு தாயான நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மீண்டும் தன்னுடைய முன்னாள் காதலன் கார்த்திக்குடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கணவன் வேலைக்கு சென்றது தன்னுடைய முன்னாள் காதலனுடன் மணிக்கணக்கில் செல்போனில் பேசியுள்ளார். மேலும் அடிக்கடி சொந்த ஊரான அவனியாபுரம் செல்வதாக கூறிவிட்டு கார்த்தியை சந்தித்துள்ளார். ஒரு கட்டத்தில் இது தனசேகர பாண்டியனுக்கு தெரிய வந்துள்ளது. உடனே முன்னாள் காதலனுடன் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு தன்னுடைய மனைவியை கண்டித்துள்ளார். அதை அவர் ஏற்காததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக இரு குடும்பத்தினரும் காவியாவுக்கு அறிவுரை கூறி சமாதானம் செய்து வைத்துள்ளனர். கடந்த 4 மாதத்திற்கு முன்பாக திடீர் என்று வீட்டை விட்டு வெளியேறிய காவியா கார்த்திக்குடன் சென்றுள்ளார். ஆனால் 2 நாட்களில் மீண்டும் திரும்பி வந்தவர் இனிமேல் திருந்தி வாழ்வதாக கூறியுள்ளார். அவரை மன்னித்து கணவன் ஏற்றுக்கொண்ட போதும் அடுத்த சில வாரங்களிலேயே காவியா தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளார். மீண்டும் வேதாள முருங்கை மரம் ஏறியதால் தம்பதியிடையே புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. எல்லா தவறையும் செய்துவிட்டு அவர் கோபித்துக் கொண்டு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். பிறகு காவியாவின் பெற்றோர் தனசேகரனிடம் சமாதானம் பேசி தன்னுடைய மகளை அழைத்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டிச் செல்வதாக உறுதியளித்துள்ளார். இதனிடையே வெள்ளிக்கிழமை காலையில் டீ கடையை திறக்க சென்ற தனசேகரன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். காவியாவின் முன்னாள் காதலன் கார்த்திக் தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அவனியாபுரத்தை சேர்ந்த 22 வயதான மாதவன் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளியான வில்லாபுரத்தை சேர்ந்த கார்த்திக், அவருடைய சகோதரர் குட்டிமணி மற்றும் பாரதி ஆகிய 3 பேரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மேலும் தனசேகரன் மனைவி காவியா முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தன்னுடைய கணவர் தொடர்ந்து சண்டையிட்டு வந்ததை மட்டுமே காதலனிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். அவரை தான் கொலை செய்ய தூண்டவில்லை என்றும் அழுது புலம்பியதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே முக்கிய குற்றவாளி சிக்கினால்தான் கொலைக்கான முழு பின்னணியும் தெரிய வரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை அவரின் மனைவியின் முன்னாள் காதலன் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.